ஐயா, பிச்சுமணி அப்பா பெரிய பணக்காரரு, செல்வாக்கு இருக்கு. அவங்க முன்னாடி என் பேச்சு எடுபடுமா? பாரு, எனக்கு நியாயம் தர்மம் தாமா முக்கியம். என் பசங்களை யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி தப்பு பண்ணிருந்தா கூட அவங்களுக்கு இதே தண்டனை தான். என்ன மாடசாமி, கூட நிறைய இவ்வளவு மாம்பழம்? ஐயா, இது நம்ம தோட்டத்து மாம்பழம்யா. இன்னைக்கு மாம்பழம் அறுவடை முடிஞ்சு லோடு போச்சு. தேன்மொழி அம்மா வீட்டுக்கு ஒரு கூட அனுப்பணும், நம்ம வீட்டுக்கு ஒரு கூட கொண்டு வான்னு லட்சுமி அம்மா சொன்னாங்க. சரி சரி, உள்ள வா. சரிங்க. வச்சுடு. நீ போ. நான் வரேங்கய்யா. ஏய் பாத்தியாடா, கமந்தி அம்மா வீட்டுக்கு மாம்பழத்தை அனுப்பணும்னு எனக்கு கூட தோணல. உன் சின்ன நீ லட்சுமிக்கு தான் இந்த யோசனை வந்திருக்குது. உங்க அம்மா மாதிரியே இந்த குடும்பத்தோட பெருமையை லட்சுமி நிலநாட்டாடா. ஆமாப்பா. ஏய், மரத்திலேயே பழுத்த பழம் கல்லு வச்சு பழுக்கல, ரொம்ப வருஷம் ஆயிருக்கும். சாப்பிட்டு பாரு ஒண்ணு. சரிப்பா. லக்ஷ்மியா லக்ஷ்மி, எப்போ பார்த்தாலும் லக்ஷ்மி. கொழுந்தனாரே, இந்தாங்க மாம்பழம். நம்ம தோட்டத்துல காய்ச்சது, சாப்பிட நல்லா இருக்கும். சாப்பிடுங்க. அனி, இந்த மாம்பழம் தான் லக்ஷ்மி அண்ணியோட வாழ்க்கையை மாத்த போகுது. என்ன சொல்றீங்க? நான் சொல்ற மாதிரி செஞ்சீங்கன்னா லக்ஷ்மி அண்ணி கையில இருக்கிற சாவி கொத்து உங்க கைக்கு வரும். இதுக்கு தானே இத்தனை நாளா காத்துட்டு இருந்தேன். இப்ப நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க, செய்யறேன். நம்ம தோட்டத்துல விளைஞ்ச மாம்பழம் உங்க வீட்டுக்கு கொடுத்தனுப்படுறதுக்காக ஒரு கூட மாம்பழத்தை கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அதுல 1 லட்சம் ரூபாய் பணத்தை ஒழிச்சு வச்சுட்டா அது உங்க வீட்டுக்கு தானே போகும். ஆமா. ஐயோ, இப்ப நான் எதுக்கு அந்த பழக்கூடையில பணத்தை எடுத்து வைக்கணும்? அது எதுக்கு எங்க வீட்டுக்கு போகணும்? எங்க வீட்டுல இல்லாத பணமா? இங்கதான் என்னோட மாஸ்டர் பிளானே இருக்கு. புரியலையே. அண்ணி, இந்த வீட்டுல வரவு செலவு கணக்கெல்லாம் லக்ஷ்மி அண்ணி தானே பாக்குறாங்க. ஆமா. லக்ஷ்மி அண்ணி ரூமுக்கு போய் அவங்களுக்கு தெரியற மாதிரி சாவி கொத்தை எடுத்து பீரோவை திறந்து 1 லட்சம் ரூபாய் எடுத்து மாம்பழ கூடையில வைங்க. என்னது? 1 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்து மாம்பழ கூடையில நான் வைக்கணுமா? இது ஆகிற கதை இல்ல. என்னால எல்லாம் முடியாது சாமி, ஆள விடுங்க. அண்ணி, அவசரப்படாதீங்க அண்ணி. நீங்க அப்படி பணத்தை எடுத்து வைக்கிறத லக்ஷ்மி அண்ணி பாப்பாங்க. அது வரைக்கும் அவ என்ன சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாளா? சாவி கொத்தை எடுக்கும் போதே கத்தி கூப்பாடு போட்டு என் மானத்தை வாங்கிடுவா. இங்கதான் நீங்க தப்பு பண்றீங்க. இப்ப லக்ஷ்மி அண்ணி தொடர்ந்து எல்லா விஷயத்திலயும் ஜெயிச்சுட்டே வரதுனால அவங்கள அறியாமலேயே அவங்களுக்கு தாங்குற ஆணவம் வந்திருக்கு. நான் எது செஞ்சாலும் சரி, தன்னை தவிர எல்லாரும் முட்டாளுன்னு நினைச்சு நீங்க என்ன செய்றீங்கன்னு பாத்துக்கிட்டே இருப்பாங்க. காலையில அப்பா முன்னாடி உங்களுக்கு கெட்ட பேர் வரணுங்கிறதுக்காக மாம்பழ கூடையில பணம் இருக்கு, தேன்மொழி அக்கா எடுத்து வச்சாங்க, நான் பார்த்தேன்னு சொல்லுவாங்க. ஐயோ கொழுந்தனாரே, சாவி கொத்தி என் கைக்கு கிடைக்க ஐடியா சொல்வீங்கன்னு பார்த்தா வேணும்னே என்ன வம்பள மாட்டி விட்டுருவீங்க போல இருக்கே. அந்த லக்ஷ்மி லேசுப்பட்டவல்ல. அவளுக்கு கெட்ட பேர் வரணும்னு நான் செஞ்ச முயற்சி எல்லாமே எனக்கு தான் கெட்ட பேர்ல வந்து முடிஞ்சிருக்கு. பயப்படாதீங்க அண்ணி, இந்த தடவை என் பிளான் சக்சஸ் ஆகும். நீங்க பணத்தை வச்சதும் அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பணத்தை நான் எடுத்து ஒழிச்சு வச்சிருவேன். இது தெரியாத லக்ஷ்மி அண்ணி காலையில பணம் மாம்பழ கூடையில தான் இருக்குன்னு அடிச்சு பேசுவாங்க. எல்லார் முன்னாடியும் கூடையை எடுத்து கொட்டுவாங்க. அதுல பணம் இருக்காது. உடனே நான் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசுவேன். லக்ஷ்மி அண்ணி உங்க மேல வீண் பழி போடுறாங்கன்னு நீங்களும் உடனே அழுது சிம்பத்தி கிரியேட் பண்ணணும்.
அதை வச்சு அவங்களுக்கு கெட்ட பேர் வர வச்சிடலாம். எப்படி? நல்லாத்தான் இருக்கு. இருந்தாலும் அண்ணி, ஒருத்தங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கைங்கிறது கண்ணாடி மாதிரி. அத வெறும் கையால உடைக்க முடியாது. அதே கண்ணாடியில ஒரு சின்ன விரிசல் விழுந்திருந்தா ஈஸியா அந்த கண்ணாடியை உடைச்சிடலாம். இப்ப நீங்க செய்ய போற காரியத்தால லக்ஷ்மி மேல அப்பாவும் எங்க குடும்பமும் வச்சிருக்கிற நம்பிக்கையில ஒரு சின்ன விரிசல் விழும். அப்புறம் அவங்க எது செஞ்சாலும் அதை நமக்கு சாதகமா செஞ்சுக்கிட்டு சாவியை கொத்த நம்ம வாங்கிடலாம். அதெல்லாம் சரி, லக்ஷ்மி ரூம் கதவை பூட்டிட்டு தானே தூங்குவா, எப்படி சாவி கொத்து எடுக்கிறது? அண்ணி, அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. இன்னைக்கு நைட்டுக்குள்ள லக்ஷ்மி அண்ணியோட ரூம் தாப்பால நான் உடைச்சிடுறேன். இது போதும். இன்னைக்கு நைட் நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சு காட்டுறேன். என்னக்கா, எதுக்கு என்னைய பாத்துட்டு இருக்க? ஏதோ பேசணும்னு வர சொன்ன, எதுவும் பேசாம என்னையே ஏன் இப்படி ஒத்து பாத்துட்டு இருக்க? அம்மாவுக்கும் கோகிலாவுக்கும் தெரிய வேண்டாம்னு வர சொன்ன, என்ன விஷயம்னு சொல்லுக்கா. அக்கா சொல்லு, அப்படி என்னதான் யோசிச்சுட்டு இருக்க? நீ வாய் பேச முடியாதவ மாதிரி நடிச்சு அந்த திருநாவுக்கரச காதலிச்சிட்டு இருக்க. காதல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் எதை வேணாலும் விட்டு கொடுக்கலாண்டி. தெருவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த வீட்டுக்கு மருமகளா போனா அங்க என்னெல்லாம் பிரச்சனை வரும்னு எனக்கு தெரியல இந்து. இப்ப நீ என்ன சொல்ல வர? இல்ல, நீங்க என்ன சொன்னாலும் நான் விரும்பின திருநாவுக்கரசு கல்யாணம் பண்ணிக்கிற வரைக்கும் நான் வாய் பேச முடியாத மாதிரி தான் நடிப்பேன். என் குணத்தை பத்தி தான் உனக்கு தெரியும்லக்கா. அதனாலதான் நான் ஒரு வாய் பேச முடியாதவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு செஞ்சிருக்கேன். அப்படி இல்ல நான் என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டான்க்கா. ஐயோ, இது உன் வாழ்க்கை பிரச்சனைடி. மோகனா ஏற்கனவே காதலிச்சவன் கல்யாணத்துக்கு முன்னாடி அவளை கர்ப்பமாக்கி தொலைச்சு, அதனால எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துச்சுன்னு உனக்கே தான் நல்லா தெரியும்ல இந்து. அவளும் நானும் ஒன்னா. என் வாழ்க்கையை எப்படி அமைச்சுக்கணும்னு எனக்கு தெரியும்க்கா. நான் படிச்சிருக்கேன். கேட்டு சொர்க்கா வாழ்க்கைக்கு உதவாதடி, புரிஞ்சுக்க. சரி, நான் உங்க வழிக்கு வரேன்க்கா. இப்போ நான் திருநாவுக்கரசு கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் உண்மை தெரிஞ்சதுன்னா எல்லாரும் என்ன கேட்பாங்க? தெரிஞ்சே ஏன் வாய் பேச முடியாதவனை போய் சொல்லி கல்யாணம் பண்ணன்னு கேட்பாங்க. நான் லவ் பண்ணவனை கைப்பிடிக்கிறதுக்காக வேற வழி தெரியலன்னு ஒரே போடா போட்டுருவேன். அப்ப எனக்கு திருநாவுக்கரசு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவாரு. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அவரோட சப்போர்ட் எனக்கு இருக்கும்போது நான் எதுக்காக வேற யாரையும் நினைச்சு பயப்படணும்க்கா? இல்லடி, அவன் ஒருவேளை பணக்காரனா இருந்தா நீ என்ன பண்ணுவ இந்து? அக்கா, நான் ஒரு பணக்காரனை தான் லவ் பண்ணி செட்டில் ஆகணும்னு நினைச்சிருந்தா நான் ஏன் வாய் பேச முடியாத திருநாவுக்கரசை போய் லவ் பண்ணணும்? நான் காலேஜ் படிக்கும் போது ஏன் பின்னாடி சுத்தாத பணக்கார பசங்களா? அவ்வளோ ஏன் என் காலேஜ் கரஸ்பாண்டன்ட் பையன் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணானே, நான் எதையும் கண்டுக்கல. ஏன் அக்கா உங்க வளர்ப்பு அப்படி? காசு பணத்தெல்லாம் பார்த்து பல்லளிக்கிறவ நான் கிடையாது. எனக்குன்னு ஒரு மனசு இருக்கு. அதுல எனக்கு தெரியாமலே ஏற்பட்ட ஒரு ஆசைதான் வாய் பேச முடியாத ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கணும், அவர் கூட நல்ல வாழ்க்கை வாழணும்னு. இதெல்லாம் யார் சொல்லி எனக்கு தோணல. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குக்கா. கல்யாணத்துக்கு அப்புறம் எந்த சண்டை சச்சரவும் எங்களுக்குள்ள வராதுன்னு நான் ஆணித்தரமா நம்புறேன்க்கா. நான் என்ன சொன்னாலும் நீ அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற முடிவோட இருக்கல்ல? இது முடிவு இல்லக்கா, என் வாழ்க்கையோட ஆரம்பம். நீ சொல்றதெல்லாம் கேட்க எனக்கு சந்தோஷமா தாண்டி இருக்கு.
ஆனா நான் அவரோட சொத்துங்களை பார்த்து கதி கலங்கி போயிருக்கேன். நாமெல்லாம் ஊர்ல இந்த இடம் என்னது இந்த இடம் என்னதுன்னு சொல்லி கேள்விதான் பட்டிருக்கோம். ஆனா நீ காதலிக்கிற திருநாவுக்கரசுக்கு ஐயோ ஊர்ல பாதி இடம் அவங்களது தாண்டி. இந்த பக்கம் 300 ஏக்கர் இந்த பக்கம் 300 ஏக்கர்னு பாக்குற இடம்லாம் அவங்களது. பெரிய பணக்காரங்க இந்து. இதெல்லாம் ஒத்து வருமான தெரியல. காதலிக்கிறவங்க மனச பார்க்காம ஜாதி அந்தஸ்தெல்லாம் பார்த்து கைய கால வெட்டுற உலகோண்டி இது. இந்து நமக்கு இதெல்லாம் சரியா வராதுடி. எனக்கு எனக்கு பயமா இருக்கு இந்து. அக்கா, பயந்த வாழ்க்கையில ஜெயிக்க முடியாது. இப்ப நீங்க சொல்லிதான் அவரோட சொத்து கணக்கு என்னன்னு எனக்கே தெரியும். ஆனா நான் இன்னைக்கு வரைக்கும் அவரோட சொத்தை பத்தி நினைக்கவே இல்லக்கா. அவரோட மனசு அவரோட நடவடிக்கைலாம் எனக்கு பிடிச்சிருக்கு. அதுக்கு என்னன்னு எனக்கு காரணம் சொல்ல தெரியல. என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளிச்சு கடைசி வரைக்கும் நானும் அவரும் சந்தோஷமா இருப்போங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குக்கா. இந்த விஷயத்த பத்தி அம்மா கிட்ட பேசினா அவங்க இதை ஏத்துக்குவாங்களான்னு எனக்கு தெரியலடி. அவங்கள எப்படி சம்மதிக்க வைக்கணும்னு நம்ம யோசிப்போம்க்கா. நீங்க எத்தனை தடவை சொன்னாலும் என் மனசை மாத்திக்கொன்னு விதவிதமா பேசினாலும் என் முடிவுல இருந்து நான் பின்வாங்குற மாதிரி இல்லக்கா. எனக்கு எப்பவும் உங்க சப்போர்ட் இருக்குங்கிற நம்பிக்கையோட நான் போறேன்க்கா. இந்து லக்ஷ்மி அண்ணி ரூமுக்கு போய் அவங்களுக்கு தெரியற மாதிரி சாவி கொத்தை எடுத்து பீரோவை திறந்து 1 லட்சம் ரூபாய் எடுத்து மாம்பழ கூடையில வைங்க. இன்னைக்கு நைட்டுக்குள்ள லக்ஷ்மி அண்ணியோட ரூம் தாப்பால நான் உடைச்சிடுறேன். நம்ம கூட சேர்ந்து எது வந்துச்சோ வரலையோ நல்லா தூங்குற பழக்கம் வந்துடுச்சு இருக்கு. கொழுந்த சொன்ன மாதிரியே கதவு தாப்பால உடைச்சு வச்சிருக்காரு. நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. சாவி கொத்து எங்க வச்சிருப்பா? இவளை இப்ப எழுப்பணுமே, என்ன பண்ணலாம்? கண்ணு முழிக்கிறா.
கொழுந்த சொன்ன மாதிரியே இவ நம்மள மாட்டி விடணும்னு நினைச்சு நம்ம போனதுக்கு அப்புறம் நம்மள ஃபாலோ பண்ணிட்டே வருவா. வரட்டும், எனக்கும் அதுதான் வேணும். நான் அந்த பணத்தை இதுல வைக்க போறேன். லக்ஷ்மி அதை பாத்துருவா. நாளைக்கு மாமா கிட்ட கண்டிப்பா சொல்லுவா. நாளைக்கு இருக்குடி உனக்கு கச்சேரி. ஏன் அங்க வச்சாங்க? செஞ்சிட்டீங்களா? நீங்க சொன்னதெல்லாம் சொன்னபடி செஞ்சுட்டேன். சரி, பணத்தை எடுத்து பழக்கூடைக்குள்ள வச்சிட்டீங்கல்ல? வச்சிட்டேன். நீங்க பணத்தை வச்சத லக்ஷ்மி நீ பாத்தாங்களா? பாத்துட்டா. நான் பணத்தை வைக்கும் போது பார்த்தேன், அவ பார்த்தா. சரி, ஓகே. சரி, நான் போய் அந்த கூடையில இருந்து பணத்தை எடுத்துட்டு வந்துடுறேன். நான் வர வரைக்கும் யார் கண்ணிலையும் பற்றாதீங்க. நந்தினி, என்கிட்டயா மோதிர? நாளைக்கு உனக்கு இருக்க வேட்டு. அண்ணி, பணத்தை எடுத்துட்டு வந்துட்டேன். பிளான் சக்சஸ். சரி சரி சரி, நீங்க போய் தூங்குங்க. மற்ற விஷயத்தெல்லாம் காலையில பேசிக்கலாம். சரி, ஓகே. நான் தான் கொரட்டை விட்டு தூங்குறேன்னா இதுவும் நம்மள மாதிரியே நல்லா கொரட்டை விட்டு தூங்குது. மாமா, காஃபி. ஏமா மாமா, தேன்மொழி கிளம்பிட்டாளா? கிளம்பிட்டு இருக்காங்க மாமா. இப்ப கீழே வந்து நம்ம தோட்டத்துக்கு ஆள்லாம் அனுப்பிச்சிட்டியாமா? ஆளெல்லாம் அனுப்பிட்டேன் மாமா. காலையிலேயே மாம்பழ கூடைக்குள்ள பணம் இருக்கிறத போட்டு கொடுப்பான்னு பார்த்தா சைலண்டா இருக்காங்க.
என்னடா தேன்மொழி மட்டும் கிளம்புது, நீ கிளம்பலையா கூட? இல்லப்பா, கயிறு ஃபேக்டரியில ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அதை முடிச்சிட்டு நான் வரும்போது கூட்டிட்டு வந்துடுறேன். ஆ. சரி மாமா, நான் கிளம்புறேன். இத பிடி. என்னங்க, நீங்க அந்த கொடி எடுத்துட்டு கிளம்புங்க. மாமா. ஆ? அக்கா, இல்ல அவசியமா இந்த பழத்தை நீங்க எடுத்துட்டு போணுமா? என்ன லட்சுமி இப்படி கேக்குற? மாமாவும் நீயும் தான் இது எங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போக சொன்னீங்க. இப்ப இப்படி சொல்ற? இல்ல, நான் உங்க வீட்டுக்கு பழத்தை மட்டும் தான் எடுத்துட்டு போக சொன்னேன், பணத்தை இல்லையே. பணமா?